இந்த காயை வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ 3/4 கிலோ வரும். இந்த மாதிரி பர்த்தியில குடுக்குறீங்களா இல்ல பீஸ் கணக்கா குடுக்குறீங்களா இல்ல கேஜி கணக்கா குடுக்குறீங்களா? இல்ல நாங்க வந்து பர்த்தி தான், கோணி பை பர்த்தி தான். நீங்க உரிக்காத ஓகே இந்த காயை அப்படியே கொடுக்குதுன்னா ஓகே 1000 ரூபாய் கம்மியா கொடுக்குறது எடுத்துன்னு போங்க. உங்க பேரு? பூபதி. பூபதி பூபதி கோகனட் மண்டி. பூபதி கோகனட். இது எங்க இருக்குது எக்ஸாக்ட்டா? இது பாப்பனப்பள்ளிக்கு பக்கத்துல பாப்பனப்பள்ளி இருக்குது. சரி ஐயா. பாப்பனப்பள்ளிக்கு மேல் சாதம் நடு சென்டர்ல இருக்குது. சரியா. ஓகே, நீங்க என்னென்ன கோகனட் சேல்ஸ் பண்ணீங்கயா? என்ன மாதிரி கோகனட்? நாங்க நல்லா ராசி இது வந்து இந்த மாதிரி நல்லா ராசி ஆக்கிறது வந்து நல்ல சைஸ் காய் வந்து 20 ரூபான்னு கொடுக்குறோம். ஓகே 20 ரூபா. ஓகே. இதை விட இன்னொரு கொஞ்சம் சைஸ் கம்மியாகிறது 2 ரூபாய் கம்மியா கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஓகே. அந்த குச்சி வந்து இன்னும் அதை விட சின்னது குச்சி காய். இந்த குச்சி காய் வந்து 8 ரூபான்னு கொடுக்குறோம். 8 ரூபா. ஓகே, அது கொஞ்சம் முன்னாடி காமிங்க. இது 8 ரூபா. ஓகே சரி. அது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்யா குச்சி காய்? ஒரு நல்ல காய் இது இந்த காயை வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ 3/4 கிலோ வரும். 6 கிலோ 3/4 கிலோ வரும். அதோட இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 60 கண்டிஷன். ஓகே 60 பர்த்தி சொல்லுவாங்க. 60 பர்த்தின்றானது இது. இது வந்து 3/4 கிலோ வரை வருமா? வரும். ஓகே, செகண்ட் குவாலிட்டி காமிங்கயா. கொஞ்சம் ஒரு சின்னது இது செகண்ட் குவாலிட்டி வரும். ஓகே காமிங்க இது. அந்த ஓகே, இது எவ்வளோ கிராம்ஸ் வரும் இருக்கும்யா? இது வந்து ஒரு 300 350 கிராம் வரும். ஓகே. தேர்ட் குவாலிட்டி? மூணாவது குவாலிட்டி வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் வந்தா வரும். ஓகே, இதான் நீங்க சொன்னது 8 ரூபா. அதான் சொல்றது 8 ரூபா. 8 ரூபா காய். ஓகே, இப்போ உங்ககிட்ட என்னென்ன மாதிரி கோகனட் கிடைக்கும்யா? பிஸ்கெட்டா, ஃப்ரெஷ்ஷா, இல்ல வந்து இந்த பிரவுன் காய் கசங்கள் கிடைக்குமா? நீங்க எதுக்காக கேக்குறீங்களோ அது உரிச்சு கொடுக்குறோம். எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஓகே. இல்ல இப்போ எனக்கு வந்து நார் காய் வேணும், பெல்ட் வேணும். பெல்ட்டும் கொடுக்குறோம். நான் நீங்க எது ஆர்டர் கேக்குறீங்களோ அது கொடுக்குறோம். அந்த மாதிரி. சரி, உங்ககிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி ஐயா? எவ்வளவு கோகனட் கிடைக்கும் கொடுக்கணும்? டெய்லி கூட கொடுக்கலாம். ஓகே, ஒரு லோட்னா ஒரு 10 டன் 20 டன் டெய்லி. 25-30 டன்னுக்கு இது 10 டன் இல்ல, 25 டன். தாராளமா 25 டன் 20 டன் டாடா இதுல ஏத்தணுமானாக்கா பெரிய வண்டிங்கல 25 டன் ஏறும். ஓகேயா. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட வாங்கணும்னா டைரக்டா வந்து வாங்கலாமா இல்ல ஃபோன் பண்ணி வாங்கலாமா சார்? ஆர்டர் பண்ணலாம். டைரக்டா பணம் அனுப்பிச்சாக்க கொடுக்குறாங்க. டைரக்டா எங்க அனுப்பணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்க லோட் பண்ணி எல்லாமே நீங்க அனுப்பிச்சிடுவீங்க. மட்டை உரிச்சு கொடுக்கணும் இல்ல அப்படியே கொடுக்கணும்னா எப்படி? அதுக்கு என்ன ரேட் ஐயா? எல்லாத்துக்கும் அது நாங்க கொடுக்குற ரேட் அந்த ரேட் தான் கொடுப்போம். உங்களுக்கு மொட்டையா கொடுத்தாலே அந்த 20 ரூபாய் தான் கொடுப்போம். மேல் பத்த உரிச்சு கொடுத்தாலே அந்த 20 ரூபாய். அப்படியா? அதுக்கு எதுவுமே டிஃபரன்ஸ் இல்ல? அதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. ஓகே, ஏன்னா மட்டை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு 3/4 காசு ரூபாய் ஆயிடுது. ஆமா. சப்போஸ் அது இல்ல எனக்கு அப்படியே கொடுத்தா 1 ரூபாய் ஒரு காய் மட்டை உரிச்சு கொடுத்தாலும் சரி, மேல் பத்த உரிச்சு கொடுத்தாலும் சரி 1 ரூபாய் வாங்கிடுறாங்க. 1 ரூபாய் வாங்கிடுறாங்க. இல்ல நம்ம அப்படியே வாங்கணும்னா 1 ரூபாய் கம்மியா ஏத்திங்க. அதான் 1 ரூபாய் கம்மியா 1 ரூபாய் கம்மியா கூட அப்படியே ஏத்துறோம். அதான் கேக்குறேன். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. உரிக்காத ஓகே இந்த காய் அப்படியே கொடுக்குதானா ஓகே 1 ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் ஏத்தின்னு போங்க. அப்படியா? சரி, எங்களுக்கு ஒன்று செலவு எதுவுமே தெரியல. சரியா. இப்போ உங்ககிட்ட வந்து கோகனட் மட்டும் கிடைக்குமா இல்ல இளநீர், டெண்டர் கோகனட், கோப்ரா? இளநீர் எல்லாம் என்கிட்ட கிடைக்காது. இளநீர்னா தேவைப்பட்டா எங்கன்னா இளஞ்செடிங்கள பாத்துருவோம். அவ்வளவு கூட இளநீர் வெட்டுறது யாரும் இந்த பக்கம் இளநீர் வாங்குறது இல்ல. இந்த ரோடுகள் சேல்ஸ் பண்றாங்க பாரு, அவங்க 2 குடம் 3 குடம் வெட்டுன்னு போய் அவங்க தான் பண்றாங்க தவிர மண்டிக்காரங்க எல்லாம் இளநீர் வியாபாரம் பண்றது இல்ல. சரி, இப்போ உங்க கோகனட்ல வந்து பருப்பு எவ்வளவு சைஸ் இருக்கும்யா? பருப்பு வந்து மெலிசா இருக்குமா இல்ல திக்னஸ் ஜாஸ்தியா இருக்குமா? திக்னஸ் ஃபுல்லா நல்ல மெச்சூர்ட். நல்ல பழுத்த காய் அதான் கேக்குறேன். பழுப்பாக்கிற காய் வெட்டணும்னா நாம சொல்ற கணம் கிடைக்கும். கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி ஆகும்போது சில மண்டிங்கள்ல கொஞ்சம் பெண்ணு வெட்டாங்க. இந்த காய் எல்லாம் வந்து எவ்வளவு மாசம் காய் அது? எது இந்த காய் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை வெட்ட முடியும். 3 மாசம் தான் நல்லா வளருது. 3 மாசம் தான் நல்ல பழுத்து போகுது மெச்சூர்ட் காய். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இப்போ எனக்கு வந்து குஜராத் வந்து சரக்கு வேணும், காய் வேணும். எப்படி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோட் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படியா? டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நீங்க அனுப்புவீங்களா? குஜராத்க்கு, ஹரியானா அனுப்பலாம். உங்ககிட்ட எல்லாம் லாரி சர்வீஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அதுக்கு என்ன? ஓகே, சோ அது லோடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது காஸ்டிங் எல்லாம் யார் கொடுக்கணும் ஐயா? அது லோடிங் சார்ஜ் எல்லாம் வந்து ஏஜென்ட் போறவங்க தான் கொடுக்கணும்.
ஓகே, யார் வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். சரியா? இப்போ பேமெண்ட் சப்போஸ் என்னால வந்து நான் சென்னையில இருக்கிறேன், என்னால வர முடியல, எனக்கு ஒரு 1000 காய் வேணும், 2000 காய் வேணும், கால் பண்ணா நீங்க வந்து டைரக்டா அனுப்பிச்சிடுவீங்களா? பேமெண்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அனுப்பிச்சிடுறோம். 1000 காய்க்கு நான் வந்து டைரக்டா ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சுன்னா உங்க மேல, நீங்க ஒரு மாமூலா அப்படியே பாயிண்ட் ரொட்டேஷன்ல இருக்கிறதானக்கா நீங்க சொன்ன உடனே கூட அனுப்பிச்சு விட்டுருவோம். காசு என்ன பண்ணா கூட அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நம்பிக்கை வரணும். ஓகே, ஏன்னா அனுப்பிச்சிட்டு உங்க பின்னாடி எங்க கண்டு தேட முடியும்? உண்மை. நாங்க பார்ட்டிக்கு பதில் சொல்லணும்ல. சரி, அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து டெய்லி வரலோடு உங்ககிட்ட கிடைக்கும். ரேட் வந்து 20 ரூபாய் ராசி. அது அப்படியே இருக்காது உனக்கு, அது வந்து இறங்கும் ஏறும். அப்படியா? சரி. இப்போ 20 ரூபான்றது வந்து 12 ரூபாய் கூட வரலாம். அதான் இப்போ ஹெவி டிமாண்ட்னால இப்ப டிமாண்ட், இப்ப காய் இந்த வருஷத்துல ஃபுல்லா டிமாண்ட் தான் வரும். ஆனா இறங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே இறங்கினா 1 ரூபாய் 2 ரூபாய் இறங்கலாம். சரியா? இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட். இப்போ பர்த்தி சொல்றாங்கல்ல, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன 60 பர்த்தி 70 பர்த்தி? கோணிப்பையில வந்து சக்கரை பையில பிடிச்சாக்கா 60 காய் போட்டோம்னா ஃபுல் ஆயிடும். சக்கரை பையில அரிசி பை ஃபுல் ஆயிடும். சக்கரை பை கூட ஃபுல் ஆயிடுது. சரி, அது 60 பர்த்தி. 60 பர்த்தினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதான் 80 பர்த்தி வந்து அது கொஞ்சம் பெரிய சின்ன பையன் கொஞ்சம் இதுவாக்கும். அது எவ்வளவு கண்டிஷன்? அது எவ்வளவு காய் வைக்கும்? அந்த 60 உட்கார்றது வந்து 80 காய் வந்து கம்மியா உட்காரும். 80ல அந்த 60 80 ரெண்டு ஒன்னாவே உட்காந்துரும். ஏன்னா இது பெருசு இல்லையா, அதனால இது 60 உட்காரும். அந்த பயிர் போட்டோம்னா 20 ரூபாய் சின்ன காய் 20 காய் சேர்ந்து வரும். அதான் எவ்வளவு குவான்டிட்டி வரும் சார்? ஒரு பையில வந்து 60னா 60 காய், 60 காய் தான். 60னா 80 காய் தான். 100 பர்த்தி 100 காய் தான். அது வந்து பொடி காய். அதுக்கு பேரு 100 பர்த்தி. அது வந்து பொடி காய் வந்து 160 கண்டிஷன் இருக்குது, 180 கண்டிஷன் இருக்குது, 210 இருக்குது. அப்படியெல்லாம் கொடுக்குது. சரி, இப்போ நீங்க சேல்ஸ் பண்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்த்தில குடுக்குறீங்களா, இல்ல பீஸ் கணக்கா குடுக்குறீங்களா, இல்ல கேஜி கணக்கா குடுக்குறீங்களா? இல்ல நாங்க வந்து பர்த்தி தான், கோணிப்பை பர்த்தி தான். இப்படிதானே வந்து எல்லாரும் வாங்குறது. இப்படிதான் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. பர்த்தி இங்கெல்லாம் யாரு கேஜில ஒண்ணுமே கிடையாது. ஏங்க அது டவுன் வாட். சரி, அது சரி. இப்போ ஒரு 60 பர்த்தி நீங்க சொல்றீங்களா, 60 பர்த்தில எவ்வளவு கேஜி உட்காரும்? எவ்வளவு கேஜி இருக்கும்? ஒரு எஸ்டிமேட்டா சொல்லுங்க. ஒரு 60 பர்த்தில உக்காந்துச்சுனாக்கா ஒரு 100 கேஜி இருக்கும்ல. 100 கேஜி 110 கேஜி 100 கேஜி கரெக்டா. ஓகே. அதே மாதிரி 80ல ஒரு 150 கேஜி உட்காரும். 100 பர்த்தில 160 பர்த்தில அது வந்து ஒரு 300 கேஜி. அந்த நம்ம எடை போட்டது இல்ல, அதான் தேவைன்னா எடை போட்டு பாத்துக்கலாம். கஸ்டமருக்கு எல்லா டவுட் கிளியர் ஆகும். பர்த்தி போட்டு உங்களுக்கு எடை போட்டு கொடுத்தா நீங்க பாத்துக்கலாம். இங்க கூட எடை போட்டு கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஒரு அந்த 60 பர்த்தி எவ்வளவு எடை வருதுன்னு பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போகுது. சரியா? பருப்பு கூட நாங்க ஒடிக்கும் போது ஏற்றி அனுப்புவோம். கொப்பரையா உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அது எவ்வளவு கேஜி? இப்போ கேஜி வந்து 110 ரூபாய் போயினுக்குது. இப்போ சரியா? இன்னும் குறையலாம், 75 கூட வரலாம், இப்போ 80க்கும் வரலாம். ரேட் ஜாஸ்தியா இருக்குது. இப்போ ரேட் ஒரு 3-4-5 மாசம் அப்படிதான் ஜாஸ்தியா தான் போயிருக்கு. என்ன ரீசன் இந்த மாதிரி கோகனட் ரேட் அவ்வளவு ஜாஸ்தி? கோகனட்னா மழை தன்மை இந்த வாட்டி கொஞ்சம் மாறி பாயத்துக்குள்ள மொத்தத்தான தேங்காய் கம்மியாகி போயிடுச்சு. இப்போ பாலை விட்டாலையும் அந்த பூ நிக்கல. அதனாலதான் இந்த வாட்டி தேங்காய் கோகனட் ரொம்ப இது. அது இல்லாத இந்த நோய் ஜாஸ்தி இந்த பக்கம் தான் கொஞ்சம் கம்மியா. இந்த சரகு நோய் வந்து எல்லாம் ஒரு குச்சி தாங்க இது மத்தங்கள்ல. நிறைய அந்த பக்கமெல்லாம் அம்பலூர் எல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா, அம்பலூர் எக்லாஸ்புரம் இந்த பக்கம் திருப்பூர் சைடு ஃபுல்லா ஒரு குச்சி தாங்க. நீங்க மெயின் ரோட்ல போகும்போது பாத்துனே போலாம் நீங்க. அது எது என்ன அது ஒரு சீசனா இல்ல எப்படி? அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன அந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு. இப்பெல்லாம் அந்த புண்ணு பிடிச்ச மாதிரி ஒரு நோய் வந்து இல்லையா, அது கோந்து ஒலிக்குன்னு அந்த மாதிரி இது ஒரு நோய் வந்தது. குத்து கூட சாஞ்சு போடுது. அப்படியேப்பட்ட நோய் வந்து இப்போ எப்படி அந்த மரம் எல்லாம் வருமா மறுபடியும்? இல்ல அப்படியே தொலைஞ்சிடும் போறது குத்து சாஞ்சிடும். இல்ல வெயில் காலம் வருது அது எல்லாமே இல்ல அவ்வளவுதான். வெயில் காலம் சித்திரை வந்துச்சானாக்கா மழை வந்துடுது. அது ரெடி ஆயிடுச்சுன்னா தேங்காய் வந்து ரேட் கம்மியாயிடும். மரம் நோய் தொலைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா தேங்காய் அதிகமா பிடிச்சாக்கா அதிகமா. தக்காளி எப்படி இருக்குது? ஆமா, இப்ப 8 கிலோ கொடுக்குறோம் 100 ரூபாய்க்கு. அதே 4 கிலோ கொடுக்குறோம், ஒரு 3 கிலோ கூட கொடுக்குறான் இல்லையா, அவ்வளவுதான். வேற ஒண்ணு சொன்னீங்க. அதான் ஏன்னா நிறைய டிமாண்ட், இப்போ ஹெவி டிமாண்ட் இருக்குது. தேங்காய்க்கு வந்து நிறைய டிமாண்ட். தேங்காய் வந்து மண்டிக்காரங்களே வந்து பெரிய மண்டிக்காரங்களே வந்து எங்களோட ஒரு 50 மண்டிக்காரர்கள் சேர்த்து தான் ஒரு லோடு ஏத்துறாங்க. குவாலிட்டி இருக்கணும். அதுல ஒண்ணு குவாலிட்டி வந்து இன்னொன்னு, அந்த மரம் ஏறி வெட்டுறவங்க என்ன பண்றானுங்க, பழுப்பாக்கிற காய் வெட்டினா பரவாயில்ல, ஏறிடுறாங்க மரத்துல. ஏற்று பிறகு அவங்க 25 ரூபாய் சும்மா கொடுக்க முடியுமா, ஒரு கோலையை வெட்டி தள்ளிட்டு வந்துடுறாங்க பிஞ்சு காய்ங்க. அது என்ன ஆகும், இங்க உரிசி இவங்க என்ன பண்றாங்க, கழிச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் வாங்குறவனுக்கு நஷ்டம்,
விவசாயிகளுக்கும் நஷ்டம் அது. ஆமா, நஷ்டம் தான். இன்னொரு 15 நாள் சேல்ஸ் பண்றவங்களும் வாங்கிட்டு போய் அது என்ன பண்ணுவாங்க, அது வேஸ்ட் தான். மரமேறிங்க என்ன பண்ணாங்க, ஏறின உடனே துட்டை வைடான்றாங்க. மத்த விட்டு இறங்கின உடனே போற துட்டு கட்டு எங்களுக்கு கொடுத்தாதான் நாளைக்கு வராங்க. அப்படிக்கு இது சூழ்நிலை. அது அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 25 ரூபாய் ஒரு மரத்துக்கு. ஒரு மரத்துக்கு. அது காய் வெட்டோம் வேறியில நம்ம ஏற்று பிறகு என்ன சும்மா இறங்கினா நாம ஒத்துக்க மாட்டேச்சா? சும்மா ஏறி இறங்கினா நாம துட்டு கொடுப்போமா? நீ ஏன்னா காய் இல்லாம மரத்துல ஏறணும்னு கேட்கும். அதனால அவன் என்ன பண்றான், ஒரு 2-3 காய் கெத்த வாதி வெட்டிட்டு வந்துடுறான். ஓகே, ரொம்ப நன்றி.